வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஏகே பிரசன்ன ஜோதிடத்துல இருந்து அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி? நல்லா இருக்கு சார். ஸோ லாஸ்ட் இதுல நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதோட தொடர்ந்து தான் இந்த அடுத்த பதிவு நம்ம பேச போறோம். லாஸ்ட் வீடியோவே நீங்க பாத்தீங்கன்னா மைக் சரியா ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க, மன்னிச்சுக்கோங்க. அது கொஞ்சம் சில பல டெக்னிக்கல் இஷ்யூனால கொஞ்சம் ஆகாம விட்டுருச்சு. ஸோ இனிமேல் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது திருமணம் தான். சரி, இப்போ நம்ம உங்களுக்கே போன வீடியோல அதிக கமெண்ட்ஸ் வந்தது அதுதான், திருமண யோகம் எப்போ. அந்த திருமண வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்கறாங்க. ஸோ என்னன்னா, அந்த திருமணம் ரொம்ப டிமாண்டாகவும் ரொம்ப ஒரு அன்சாட்டிஸ்ஃபை இல்லாம ஒரு விஷயமாவும் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட திருமணத்தை பத்தி தான் இந்த ஃபுல் எபிசோட் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த திருமணம் அப்படின்னு ஒரு வரன் வர்றது இல்லைங்களா, அது வர்றதுக்காக ஏதாவது ஒரு தசாபுத்திகளா இல்ல உங்களுக்கு அந்த கோச்சாரமா வரக்கூடிய அந்த டைம்ல அது நடக்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுல ஒரு 50% திருமண பொருத்தம், பிரசனம், அந்த திருமணத்துக்கான பிரசனம் தான் நிறைய வரும். ஒரு வாழ்க்கையோட முக்கியமான தீர்மானிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம்தான் அந்த திருமணம்ங்கிறது. பட் இப்போ அது என்னன்னா ப்ரெஷர் ஆயிடுச்சு காலப்போக்கில். இந்த டைம்ல மேரேஜ் பண்ணினா அவ்வளவுதான். அப்ப ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஆணை கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு நிபந்தனைக்குள்ள தள்ளப்படுறாங்க. இன்னொரு சிலர் பொண்ணு கிடைக்காத காரணத்தினால ஜோதிடமே வேலை செய்யாதுங்கிற அளவுக்குலாம் வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல என்னன்னா, உங்களோட வாழ்க்கையோடைய 70% பேலன்ஸ் நீங்க ஒய்ஃபோட தான் வாழ போறீங்க. அப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதா மெயின். ஓகேங்களா? இப்போ அதனாலதான் அந்த திருமணம்ங்கிற சப்ஜெக்டே பெருசா இருக்கு. அப்படி பார்க்கையில பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த திருமணத்துக்கு நம்ம எடுக்கிறது பாத்தீங்கன்னா 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தை தான் நம்ம தெளிவா பார்க்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ அப்ப அந்த 7ஆம் பாவத்துல ஒரு நல்ல கோள்கள் தொடர்பு கொண்டு நல்ல திசாபுத்தி நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஏர்லி மேரேஜ்ங்கிறது அவங்களுக்கு உறுதி. ஸோ அப்ப 7ஆம் பாவத்துல சுபகோட்கள் தொடர்பு கொள்ளணும். இப்போ சுபகோட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிம்பிளா சொல்ல போனா சனி கேது தொடர்பு இல்லாம இருக்கணும். சனிக்கு எது தொடர்புலாம் வேற எது இருந்தாலும் ஓகே. ராகு கூட ஓகே தான். சனியே இருந்ததுன்னா டிலே மேரேஜ், கேது இருந்துச்சுன்னா மேரேஜ் ஆகி பிரச்சனையாகி விவாகரத்து மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? இப்ப நிறைய பேர் குரு பலன் வந்துச்சான்னு பாருங்க, அது வெறுமனே கோச்சாரத்தை வச்சுதான். பட் இது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க. இந்த திருமண பொருத்தம், திருமணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த கால நிர்ணயங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது என்னன்னா ஒரு 2-3 நாள் நம்ம பேசலாம். ஏன் சொல்ல போறோம்னா, கோச்சாரம், திசாபுத்தி, 7ஆம் பாவம் கொடுப்பனை, லக்கண கொடுப்பனை, இந்த 4ம் இருந்தால் மட்டுமே கல்யாணம் கைகூடி வரும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா 7ஆம் பாவம் நல்லா இருக்கு, உங்களுக்கு கோச்சாரம் நல்லா இருக்கு, பட் திசை 2, 4, 6, 10ல இருந்து திசை நடந்தா கண்டிப்பாக அந்த டைம்ல மேரேஜ் நடக்காது. இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2, 4, 6, 10. ஓகேங்களா? இதுல மெயின் பாத்தீங்கன்னா 4, 6, 10 ரொம்ப அதிகமா எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னாலும் 4, 8, 12 வரும் 7ஆம் பாவத்துக்கு. புரியுதுங்களா? அதனால என்னன்னா இந்த இடத்துல இருந்து திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது திருமணம் நடக்காது. ஏன்னா 7ஆம் பாவம் நல்லா தான் இருக்கு, கோச்சாரம் நல்லா இருக்குப்பா. அப்படிங்கும் போது என்ன ஆகுனா, தற்காலிக பத்திரிகையில அடிச்சு நிக்கிறது பார்த்திருப்பீங்களே, அதுல இந்த அம்சம் தான். எல்லாம் 7ஆம் பாவம் நல்லா இருக்கும், கோச்சாரத்துல நல்லா இருக்கும், பட் திசை நடக்கிறங்காட்டி அது ஃபைனலா அந்த கடைசி நேரத்துல நம்ம நிறைய பேருக்கு சொல்லியிருக்கணும், இப்ப இந்த தேதி வரைக்கும் வேண்டாங்க. அப்ப என்னம்பாங்க, ஏதாவது நம்ம கிட்ட ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு இன்னொரு ஜோதிட்டு போவாங்க. அடடா 10 பொருத்தம் அட்டகாசமா இருக்கேன் சார். அதுதான் சார் கேட்கலாம். இந்த 10 பொருத்தம்னு சொல்றாங்க சார், அது என்ன சார் 10 பொருத்தம் என்னங்க சார்? இப்போ ஒண்ணும் இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தை பொறுத்து எடுத்துக்குவாங்க, நாடி பொறுத்து எடுத்துக்குவாங்க, அப்புறம் திசாபுத்தி, திசா சந்தி வருதா, இந்த மாதிரி என்னன்னா 10க்கு ஒரு 7 இருந்தா ஓகே, இந்த பாஸ் மார்க் வாங்குற மாதிரி 4 இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. பட் அது வேலை செய்யாது. நம்மளுடைய ஜாதக கிரக பொருத்தம் வேணும். நாளைக்கு பிரச்சனையான அந்த நட்சத்திரத்தை வச்சா பார்க்க வரீங்க, ஜாதகத்தை கொடுத்து கட்டத்தை தானே பாக்குறோம். கண்டிப்பா என்ன ஆச்சு பாருங்க. அப்போ என்னன்னா, இப்போ நிறைய பேர் என்னன்னா அந்த திசா சந்தி ஒரே திசா நடக்குது, அப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தோஷம்னா என்னன்னு, ராகுக்கு தோஷம்னா தெரியாம, ராகு இருக்குது, பிள்ளைக்கு செவ்வாய் இருக்குது, என் பையனுக்கு செவ்வாய் இருக்குன்னே நிறைய சார் இப்போ செவ்வாய் இருக்கு, செவ்வாய் இருக்கிற ஏதாவது பொண்ணு எப்போ அமையும் பாருங்க, அதை எடுத்து பார்த்தா செவ்வாய் இருக்கு. எங்கேங்க செவ்வாய் இருக்குது?
சார் இருக்கு, அப்படிதான் சொன்னாங்க, என்னன்னே தெரியாம இருக்கு. அதே மாதிரி ராகு தோஷம் இருக்கு, இத்தனை பரிகாரம் பண்ண அந்த பொண்ணோட ஜாதகத்துல ராகு எது இருக்கு. கரெக்ட் கரெக்ட். இந்த மாதிரி வந்து என்னன்னாங்க, ஏதோ ஒரு விஷயத்த வந்து என்னன்னா உள்ள கொண்டு வந்து அதை போட்டு புகுத்தி அதுக்கு ஒரு பரிகாரம்னு வச்சு ஏகப்பட்ட டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். புரியுதுங்களா? அப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த 4, 6, 10ல இருந்து திசை நடக்கும் பொழுது மெயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திசை 4 இருக்குது, புத்தி வந்து ஒரு 7ஆம் பாவத்துல நடக்குதுன்னா கொடுத்துரும், அது பிரச்சனை கிடையாது. ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் போது நடக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் 7ஆம் பாவத்துல சனி இருந்தா டிலே மேரேஜ்னு எடுத்து வச்சிருங்க, டென்ஷன்லாம் ஆக வேண்டாம். 7ல சனி இருந்து டிலே மேரேஜ் நடந்தா நல்லது, அவசர அவசரமா பண்ணீங்கன்னா அது பிரச்சனையில தான் போய் முடியும். ஃபர்ஸ்ட் ரூல். இல்ல 7ஆம் பாவத்தோட கேது அதிகமா சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆப்போசிட்ல நம்ம வந்து ஜாயின் பண்றது பொருத்தங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும், இல்லைன்னா டிவோர்ஸ் உறுதி. அதே மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ டிவோர்ஸ் உறுதின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அதிகமா நடக்கிறது 90s கிட்ஸோட மேரேஜ் தான். ஸோ அதிகமா தாமதம் ஆகிறதே 90s கிட்ஸ் தான். ஸோ இந்த 90s கிட்ஸுக்கே பாத்தீங்கன்னாலும் பாக்கியமா தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு லக்னத்திலேயே வந்து செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உங்க சைட்ல இருந்து நீங்க டிகிரி வைஸ் பார்க்கும் தம்பி செவ்வாய் வந்து லக்னத்திலேயே இல்ல ஃபர்ஸ்ட், நீங்க ஏன் அதை நினைச்சுக்கிறீங்க? ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல சார், இது வந்து எப்படி சார் நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க? இப்ப கன்ஃபியூஷன் அதான். இப்போ வந்து என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வயதானவர்கிட்ட போறாங்க. அவங்க எல்லாம் அந்த கட்டத்தை வச்சு பாக்குறாங்க. டிகிரி கால்குலேஷன் மேனுவலா போடுறப்ப தப்பு வரும், நம்ம வந்து மென்பொருள் செஞ்சு வச்சிருக்கோம், அதே டிகிரி கால்குலேஷன் அழகா பண்ணி கொடுக்குது. புரியுதுங்களா? அப்ப எக்ஸாக்டா தெரியும். அந்த பாகை முறை ஜோதிடம்ங்கிறது இதுக்கு தான் ரொம்ப முக்கியமா பயன்படும். அப்ப நம்ம சாஃப்ட்வேர்ல பாக்குறோம் இந்த இடத்துலதான் இது இருக்கு. இதுக்கு உதாரணம் நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சேனல். இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்தோட வேலைதான் செஞ்சது டிகிரி அடிப்படையில அப்படிங்கிறது எக்ஸாக்டா சொல்லணும். அப்ப அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் லைஃப்க்கு நம்ம எடுத்துக்கணும். இப்ப வந்து என்னன்னா நிறைய பேத்துக்கு வந்து கேது 7ஆம் பாவத்துல இருக்கும் போதோ இல்ல சனி இருக்கும் பொழுதோ எக்ஸாக்டா அழகா பொருத்தம் பார்த்து பண்ணி அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி 7ஆம் பாவத்துல சுபகிரகம் இருந்து பொருத்தம் தப்பா பார்த்து பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க. இது வந்து மெயின். இப்ப ஜாதகத்துல இருக்கிற மாதிரிதான் வாஸ்து பிரகாரம் இருப்பாங்க. இப்ப விவாகரத்தாகுதுன்னா அந்த வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப அதனால என்ன சொல்ல வரோம்னா 7ஆம் பாவமும் லக்னாதிபதியும் செவ்வாயும் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். இது வந்து மெயின் தம் ரூல். முதல்ல கார் ஏறினா சீட் பெல்ட் போடணும், சுத்தி எல்லாம் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி இது வந்து தம் ரூல். இதை வந்து பார்த்துட்டு தான் மற்றதுக்குள்ளேயே போகணும், அதுக்கப்புறம் தான் திசா புத்திக்குள்ளேயே போகணும் நீங்க. ஆனா இப்ப சமயமா உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஜாதகம் வந்திருக்கு இல்லைங்களா? ஆமா, இப்போ ரீசெண்டா கூட இப்போ ஒரு 2-3 நாளுக்கு மலேசியால இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அது கூட பாருங்களேன். இப்போ அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து நான் பார்த்துருந்தேன். இப்போ அந்த பிரச்சனை சார்ட் இப்போ உங்களுக்கு அங்கே வர மாதிரி பண்றேன். அவங்க வந்து என்னன்னா பிரச்சனை தான் பார்க்கணும் நாங்கள் எமர்ஜென்சி அப்படின்னு. ஸோ அவங்க 24ஆம் தேதி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் காலையில. உதயாதிபதி அஷ்டமத்துல, உதயத்தை நோக்கி சனி. அவங்க கேள்வி என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். கேள்வி வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்துருக்கோம், அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வயது வந்து ஒரு 38-39 வயது. என் போட்டோலாம் அவங்க பார்த்துட்டாங்க. நான் அவங்க போட்டோ பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க சைட்ல ரிசல்ட் சொல்லலை. ஒரு வாரம் வெயிட் பண்ண சொன்னாங்க, பண்ணல. அவரு என்னை வந்து கட்டிப்பாரா, என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திருமணம் நடக்குமா அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம நடக்காதுன்னு சொல்லிட்டோம். அவர் வரப்போறது இல்லை, அவர் நடக்காது, நீங்க அடுத்த வரன்னு பாருங்க அப்படின்னு. ஸோ ஏன் நம்ம அதை சொல்றோம்னா முதல்ல உதயாதிபதி கவிப்பில் உதயத்தை நோக்கி சனி. உதயத்தை நோக்கி சனி வந்தாலே முடிஞ்சு. இப்போ நீங்க அவங்க ஜாதகம் வேண்டாம் எதுவும் வேண்டாம், ஒரு பிரசனம் அவங்க கேட்ட கேள்விக்கு அந்த டைம்ல இது நடக்குமா. அப்ப வந்து அழகா வந்து பாருங்களேன், ஆழ்டாதிபதி நீசம், அவர் முதல்ல தயாரா இல்லைங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இல்லை, மொத்தமாவே ஒரு மேரேஜ் பண்றதுக்கு தயாரா இல்லை, நீங்க வேற வரன்னு பாருங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து என்ன ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஓகே அதே மாதிரிதான் அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ரிசல்ட் தெரிஞ்சு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஒரு பிரசனத்துல நீங்க அழகா நீங்க வந்து எடுத்து தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பொருத்தம் எத்தனையோ விஷயங்கள் ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தை வரைக்கும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு முகூர்த்தம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கோம், இந்த டைம்ல வரன் இல்லைன்னு சொல்றோம். இப்போ வந்து நிறைய வந்து கேட்பாங்க கேள்வி, சார் இப்போ நீங்க சொல்றது ஓகே 4, 6, 10 திசை நடக்கும்போது ஓகே, பட் எங்களுடைய இதுல வந்து எடுத்து பார்த்துட்டீங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த திசை வரும்ல, அப்ப என்ன பிரிஞ்சிருவோம்னா எத்தனை பேரு கணவன் மனைவி கூட சண்டை போடாம இருக்கு. புரியுதுங்களா? எப்ப உச்சகட்டம் ஆகுதுன்னா அவங்க ஜாதகத்திலேயே அது ஆகும்போது இவங்க ஜாதகத்திலேயே இதே காம்பினேஷன் போது சண்டை உச்சகட்டம், திரும்பி திசை மாறும்போது சேர்ந்துக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். இதுதான் இந்த ஒரு விஷயம் தான். அப்போ
ஒரு ஜோதிடர் கரெக்டா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரியான மனைவியோட சண்டை வரும், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அழகா கைட் பண்ணி அதை கொடுப்பாங்க. புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படிப்பட்ட பக்குவமான பெண் தான் இருப்பாங்க இல்லைங்களா நீங்க இந்த பேர் பண்ணும்போது. பேர் பண்ணும்போது என்ன சண்டை வரும், நம்ம என்னன்னா பெருசாக அதான். யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க, அப்படி அலைன்மெண்ட் பண்றது தானே. அதான், அதான். புரியுதுங்களா? அதுதான் வேணும். இங்க என்ன மைனஸோ அதை பார்த்து ஆட் பண்ணும்போது தான் கரெக்டா இருக்கும். 7ல கேது, 7ல கேது வச்சு எப்படி இருக்கும்? அவங்க 7ஆம் பாவத்துல கேது, இவங்க வந்து என்னன்னா 7ன்னா இவங்க என்னைய நினைப்பாங்க. சரிங்களா? அவங்க கோடு போட்டா ரோடு போடுவாங்க. சேம் இவங்களுக்கு என்ன பிடிவாக இருக்குமோ அதே பிடிவாக தான் இருக்கும். யாராவது விட்டு கொடுத்து போற மாதிரி. அங்க 7ல கேது இருக்கா, இங்க ஒரு சுக்கரனோ புதனோ இருந்தா இவங்க மேல தப்பு இருந்தாலும் இவங்க சாரி கேட்கும்போது அந்த கேது வந்து சரி பரவாயில்ல நம்ம மனைவி தானே போயிருக்கு. அனுசரிச்சு பண்ணி அந்த ஒரு விஷயம், அந்த பொருத்தம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, கல்யாணம் பொருத்தம் பார்க்கும்பொழுது இந்த மனைவி கட்டினதுக்கு அப்புறம் என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி பாருங்க அப்படின்னு கொஞ்சம் நாலேஜபிளா பர்சனா இருக்கிறவங்க கேட்கறது உண்டு. கட்டினா போதும் ஏதாவது சொல்லி இந்த ஆஸ்ட்ராலஜர்ட்ட இருந்து ஓகேன்னு வாங்கிடணும்னு சொல்றவங்களும் உண்டு. ஸோ அதனால என்னன்னா ஒரு ஒரு வாழ்க்கையை அடுத்து வாழ போறாங்க, பொறுமையா நிதானமா ஒரு எல்லா வகையான ஒரு பொருத்தமும் இருக்கும் பொழுது பண்ணும் பொழுது நல்லா இருக்கும். நான் 100க்கு 100 வேணும்னு சொல்ல, கிரக பொருத்தம் தசாபுத்தி பொருத்தம் இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம். கிரக பொருத்தம்ல இப்ப யாரும் பாக்குறது இல்லை. நட்சத்திர பொருத்தம் என்னங்க, திசா சந்தி, இந்த மாதிரி கோச்சாரம், குரு எங்க இருக்குது, குரு பயிற்சி எங்க இருக்கு, ராக்கெது பயிற்சி எங்க இருக்கு, இதை மட்டும் பார்த்தே நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் யாரும் குறை சொல்ல, பட் இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கிறதுல நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா சண்டை போட்டு வந்து சேர்ந்து வாழணுமான்னு கேட்கறவங்க எத்தனையோ பேர். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒட்டுக்காதான் வருவாங்க, நானும் இவரு சேர்ந்து வாழணுமான்னு பாருங்கம்பாங்க. அப்ப நம்ம இந்த டைம் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும், இதை வந்து அனுசரிச்சு போங்க, இது இப்படித்தான் இருக்குன்னு நம்ம அழகா குறிச்சு கொடுக்கறதும் உண்டு. அதனால திருமண பொருத்தங்கிறது பெரிய சப்ஜெக்ட். அந்த திசா புத்தி, கோச்சாரம், லக்னாதிபதி கொடுப்பனை, செவ்வாயுடைய கொடுப்பனை, அது ஆணோடைய ஜாதகத்தோட பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி போன வாரம் நம்ம வந்து ஒரு போல் நடத்தியிருந்தோம் சார் திருமணத்தை பத்தி. 7ல இருக்கிற சனி, 7ல இருக்கிற கேது, 7ல இருக்கிற சுக்கிரன் அப்படின்னு சொல்லி போல் பண்ணியிருந்தோம். அதிகமான ஓட்ஸ் பாத்தீங்கன்னா 7ல இருக்கிற சனி அப்படிங்கிறத ஓட்ஸே வந்துருந்து. இல்லையா எனக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அதிக ஓட்ஸ் வாங்கியிருந்து 7ல எனக்கு சனி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பத்தி என்னன்னா, இந்த 7ல சனி இருந்தா சில அவங்களே கமெண்ட்ஸ் போடுறது சொல்றேன். இல்லைங்க நான் கல்யாணம் பண்ணேன், என்னோட வயது மூத்தவர் பெண்ணை நான் கல்யாணம் பண்ணேன் முதல். இன்னொருத்தர் என்ன சொன்னாருன்னா, நான் மதம் மாறி கல்யாணம் பண்ணேன் அப்படின்னாப்புல. இன்னொன்னு வந்துட்டு நான் மனைவி வந்துட்டு வீட்டுல வசதி வாய்ப்புலாம் ஒன்றும் இல்லை, பட் நான் சூழலுக்கு தகுந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறேன். ஸோ இந்த வகையான இதெல்லாம் வந்து சனிக்கு தான் அந்த காரகத்துவம் கொடுக்குதுங்களா? இப்போ வந்து நீங்க சொன்னவங்க எல்லாமே வந்து 93ல இருந்து 97க்குள்ள பிறந்தவங்களா இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா 7ஆம் பாவம் வந்து சனிக்கேதோடைய சேர்க்கை சேர்ந்து வந்திருக்கும். நீங்க வயசுல மூத்தவரை கட்டியிருக்காங்கன்னா வெறுமனே சனி இருக்க, சனி கேதுவா இருக்கும். வயதுல மூத்தவங்களை கட்டியிருக்கிறது. சனி வயதான மூத்தவங்களை கட்டுவாங்க, புரியுதுங்களா? பட் ஏன்னா அது டிலே ஆகி ரொம்ப இதாகும் அந்த மாதிரி சூழல்ல. ஸோ அப்போ அந்த காலகட்டங்களில் பிறந்தவங்களுக்கு தான் அந்த சனிக்கேது சேர்க்கை இருக்கும் மீனத்துல, புரியுதுங்களா? எக்ஸாக்டா சொல்ல போனா 95, 96, 94, 90 இந்த ஏஜ்ல பிறந்தவங்க தான் மீனத்துல சனிக்கேது அங்க இருக்கும். ஸோ அப்போ 7ல சனி இருந்துட்டாலும் ஃபர்ஸ்ட் டிலே மேரேஜ்ங்க. கூட கேது செஞ்சாலும் வேற கேஸ்ட் பண்ணுனால் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. 7ல கேது வந்து அதிக பாகையோட தொடர்பு கொண்டால் கம்பல்சரி வேற கேஸ்ட் பண்றது சிறப்பு. அது வந்து என்னன்னா பிரச்சனை பண்றது இல்லை. அது வந்து இவங்க வந்து ஹிந்துவா இருக்காங்க, கிறிஸ்டினா பார்த்து பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது, சுத்தமா பிரச்சனை பண்ணாது. இப்ப கேதுங்கிறது கிறிஸ்டியன், அப்ப அந்த இடத்துல அந்த பிரச்சனையும் வராது. வேற கேஸ்ட் பண்ணிட்டாலும் பிரச்சனை வராது. ராகுங்கிறது முஸ்லீம். இப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரே சேம் இதுல எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா டிவோர்ஸ் வருது. அதுல அவங்களோட செவ்வாயோட சனி இதெல்லாம் சேர்ந்தா ஷோர் ஷார்ட் சொல்லிடலாம், இந்த திசா புத்தியிலையும் எழுதி கொடுத்துடலாம் டிவோர்ஸ் தான். அப்போ 2 வகையான விஷயத்த நம்ம கொடுத்துருந்தோம். இந்த சனிக்கேதுங்கிறது என்னன்னா உடல்நல பலவீனமான மனைவி, இல்ல அவங்க வீட்டுல அவங்க ஒரே ஒரு குழந்தை தான், அதுவும் வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ குறைகள் இருக்கிற மாதிரி, அப்பாவோ அம்மாவோ யாராவது இல்லாத மாதிரி, வீட்டுல வந்து எந்த ஒரு பினான்ஸ் ஒரு இது இல்லாம அவங்க இதையும் சேர்த்து இவங்க பாத்துக்கிற மாதிரி, ஒரு நிம்மதியே இல்லாம வாழ்ற மாதிரியான வாழ்க்கை முறை தான் அமையும். ஸோ அப்ப அதுக்கு தான் நம்ம சொல்றேன், இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் வந்து என்னன்னா அந்த சனி கேதோடைய சேர்க்கையில் வந்து என்னன்னா 7ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் போது தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய பாக்குறோம். இப்ப 7ல சனியா இப்ப எடுத்து நம்ம என்னோட சைட்ல இருந்து ஒரே சிஸ்டம் சொல்லணும்னா 29, 30 ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு நடக்காது, அப்படி மீறி ஏதாவது பண்ணிடாது. பண்ணினீங்கன்னா வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நிம்மதி இல்லை. பிரச்சனை 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 தான். உனக்கு வாழ்க்கையில பண பிரச்சனைன்னு ஒண்ணு பார்த்துருப்ப, அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது, அதை தாண்டி வரும் பாரு அதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. அதனால என்ன பெட்டர் 7ல சனி இருக்கும்போது ஒரு டிலே மேரேஜா பண்ணும்போது கொஞ்சம் நல்லது. அதுக்கு நான் ரொம்ப டிலேன்னு சொல்ல, 26, 27 இப்ப நார்மல்
மேரேஜ் ஏஜா சொல்றாங்க. ஒரு 3-4 வருஷம் தள்ளி 30-31 அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சிறப்பா இருக்கும். பெரிய பிரச்சனை வர்றதில்லை. அது கொஞ்சம் பொருத்தமெல்லாம் கரெக்டா பார்த்து பண்றோம். ஏன்னா முதல்ல நம்மளுடைய ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணத்தை பொருத்தமோ இல்ல திருமணம்னா முதல்ல பிரசனம் போட்டுருவோம். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஜாதகமே பார்க்கல, பிரசனம் மட்டும்தான் கேட்டாங்க. அவர் வரமாட்டாரு, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்களுக்கு அவங்க பிடிச்சிருக்கு, எனக்கு அவர் திரும்பி வருவாரா, நான் அதுக்காக வெயிட் கூட பண்றேன். வரமாட்டாருங்கிற சொன்னதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி அது என்ன ஒரு இது பண்ணாலும் வரமாட்டாங்க. அவர் கிட்ட அந்த யோகம் இல்லை இல்லைங்களா? இல்ல, பிரசனம் வந்து என்ன சொல்லுதுன்னா என்ன அடுத்து நடக்குதோ அதான் சொல்லுது. நடக்க போறது இல்லைங்கிறத தெளிவா நம்ம வந்து என்னன்னா அழகா எக்ஸாக்டா சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு பொருத்தத்துல வந்து என்னன்னா வெறுமனே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆயில் எப்படி, அவங்க ஃபினான்ஸா எப்படி, கேரக்டர் வைஸ் எப்படி, மற்ற எல்லா விஷயத்துலயும் எப்படியான அன்னோனியமா இவர் இருப்பாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸாக்டா சொல்லிதான் உங்களுக்கு பொருத்தம் இருக்கு நீங்க வேணா பண்ணி. வெறுமனே பொருத்தம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த பொண்ணோ அந்த பையனோ இந்த பொண்ணோட கேரக்டர் இப்படித்தான், இந்த பையன் இப்படித்தாமா இருப்பான், இப்படிதான் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, இல்லை இப்படி வந்து சோம்பேறித்தனமா தான் இருப்பாப்ல, வேலைக்கு போவால விட்டுருவாப்புல, மறுபடியும் வேலைக்கு போவால இப்படி போட்டுருவாப்புல, ஒரு மத்தியம ஆயில் தான், 50லேருந்து ஒரு 60-65 வயது வரைக்கும். இந்த மாதிரி எக்ஸாக்டா நம்ம வந்து என்னன்னா இந்த திருமண பொருத்தங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டை எடுத்து அழகா அவங்கள வந்து கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதாவது 90s கிட்ஸ் கேட்ட கேள்விக்கு இது சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டீங்க. கிட்டத்தட்ட 3000 ஓட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுதான், ஏன்னா அதான் நீங்க சொன்ன போது இதை வருஷத்தோட சொல்ற பாருங்க. ஏன்னா அந்த மைண்ட்ல பார்த்து பார்த்து எந்த ஒரு இடத்துல சனி எங்க இருக்கு, கேது எங்க இருக்கு, இப்ப அழகா நம்மளால சொல்ல முடியும். புரியுதுங்களா? 2020 தொழில் நஷ்டமானவங்களுடைய முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா தனுசு லக்கணமா இருக்கும். புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா தனுஷ் ராசியா இருக்கும், இல்லைன்னா தனுசுல யாருக்கா சனி இருக்கும் பிறப்பு காலத்துல. எக்ஸாக்டா எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி பெருங்கடன் ஆனவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல குரு இருக்கும். மீனத்திலே குரு இருக்கும், இல்ல மீனத்துல கேது இருந்திருக்கும். தடை தாமதம் இது எல்லாமே என்னன்னா அந்த வருடம் அப்படியே நமக்கு நின்னுக்கும். நம்ம பார்க்கும்பொழுது இந்த வருடம் இப்படி இருக்கும் பொழுது இந்த அதனாலதான் ஒரு வருடம் ஒரு பலன் போடுவேன். இப்ப நான் ரீசெண்டா போட்டிருந்த ஒரு 3 ராசிக்கு அடுத்த ஒரு வருடம் ஜாக்கிரதையா இருக்கு. திரும்ப திரும்ப என்கிட்ட வரவங்க எல்லாருமே வந்து என்னன்னா அந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தே எனக்கு இந்த அளவுக்கு சார், அவன்கிட்ட நம்பி நான் பாட்டுக்கு வாய வச்சுட்டு கம்முனுதான் சார் இருந்தேன். அதனால என்னன்னா ஒரு இந்த கிரகம் அங்கங்க நிக்கிறது அப்படியே மனசுல ஆழமா பதிஞ்சிரும். அந்த ஒரு இதுதான் 90s கிட்ஸுக்கான பதில கொடுத்துட்டீங்க. 2K கிட்ஸ் கொடுக்க மட்டும் கோச்சுக்குவாங்க. ஸோ அவங்களோட ரியல் லைஃப் என்னன்னா இப்போ நிறைய 2K கிட்ஸ் பார்த்தீங்கன்னா மேரேஜ்னு இல்லாம லிவிங்ல இருக்கேன், ஸோ லிவிங்லேயே நாங்கள் இருக்கிறேன்னு சொல்றோம். ஸோ லிவிங் கான்செப்ட் வரக்கு ஜாதகத்துல ஏதாவது ஒரு அறிகுறி இல்லை? கண்டிப்பாங்க. இந்த லிவிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வந்து புதன் வக்கரமா இருக்கும். புதன் வக்ரம், கண்டிப்பா புதன் வக்கரமா இருக்கும். ஓகே, எல்லாம் லக்னாதிபதியோட புதன் தொடர்பு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான், அதே மாதிரி புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் இருக்கும்போது அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் குள்ள போறது. புரியுதுங்களா? இதுக்கு அடுத்து என்ன காம்பினேஷன் இருக்கிறது பொறுத்தா அதை கன்டினியூ பண்றாங்களா, பிரேக் பண்றாங்களா, லிவிங்ல இருந்து அப்படியே மேரேஜுக்கு போறாங்களா, இல்ல அதை பிரேக் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போறாங்களான்னா அதை கேது தான் சொல்லணும். அங்க கேது அடுத்து வந்துச்சுன்னா அது பிரேக்கப். நீங்க நிறைய லவ் ஃபெயிலியர் ஆனவங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க, புதன் வக்கரமா இருக்கு. புதன் வக்கரம் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு, என்னை வந்து இந்த மாதிரி நான் வந்து அவ்வளவு நல்லவனா இருந்தா இந்த மாதிரி என் பொண்ணு வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ புதன் வக்கரமா இருந்து அது கண்ணிலையும் மிதனத்திலையும் தான் ரொம்ப கொடூரமா இருக்கு. உருகி உருகி காதலிச்சு நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பாங்க. புரியுதுங்களா? அது புதனோட சனிக்கு எதிராக இருந்தா அதுல இருந்து மீளவே முடியாது அவங்களால. அப்படியே அந்த படத்தெல்லாம் வர மாதிரி தான் ரொம்ப அதுலயே கடந்து அப்படியே இருக்கிறது, வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடலாங்கிறது, எல்லாம் ரொம்ப ஒரு பேட் ஹேபிட்ஸ்குள்ள இறங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். புதன் நல்லா இருக்கிற பட்சத்துல அது அப்படியே போய் மேரேஜா கன்வெர்ட் ஆகி அடுத்தடுத்த ப்ராசஸ்க்குள்ள அவங்க போயிடுவாங்க. வக்ரமான லிவிங், வக்ரம் இல்ல அப்படி இல்லைங்க. வக்ரம் வந்து இருந்தாலும் இல்ல புதன் லக்னாதிபதி தொடர்பு கொண்டு சுக்கரனை பார்த்தாலோ இல்ல சுக்கரனோட சேர்ந்து இருந்தாலோ இந்த லிவிங் வரும். இந்த கன்ஜெக்ஷன் இதோட நிப்பாட்டி இருந்ததுன்னா அடுத்து கேது சேர்க்கை இல்லைன்னா பாசிட்டிவா போய் முடிஞ்சிடும் மேரேஜ்ல. இல்ல ஸ்டார்டிங் லிவிங் தான் ஆரம்பிப்பாங்க, மேரேஜ்ல முடிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பார்த்துருக்கு ஜாதகம். கேது வந்திருக்குன்னா அதை பிரேக்கப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வருவாப்புல, அப்படியே புது மாப்பிள்ளையாட்ட பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு அழகா போய் உட்காந்துக்குவாரு. அதுக்கு நம்ம அந்த 7ஆம் பாவ கொடுப்பனே அதெல்லாம் பார்க்கணும். அதுவும் கெட்டு போயிருந்ததுன்னா அவ்வளவுதான், இதோட அப்படியே மறுபடியும் இந்த மாதிரி லிவிங்லயே அப்படியே ஆடிட்டே இருக்க வேண்டியதான். சூப்பர் 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 சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ 2K கிட்ஸுக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கக்கூடிய டிவோர்ஸஸ் கேஸ். டிவோர்ஸ், ஸோ நிறைய டிவோர்ஸ் கேஸ் வந்து நீங்க வந்து அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ மாசத்துக்கு சொன்னோம்னா நம்ம ஒரு கோர்ட்லேயே வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த டிவோர்ஸ், ஏன்னா டிவோர்ஸ் வந்து சில பேர் நிறைய பேர் பார்த்து இல்லைங்க நான் வந்து பொருத்தம்லாம் பார்த்து தான் பண்றோம்,
பட் இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க. சில பேர் இல்லைங்க, நாங்க லவ் பண்ணி அப்படியே நாங்க ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டோம், 4 வருஷம் இத்தனை கிட்டத்தட்ட 15 வருஷம் வாழ்ந்துருக்கோம், வாழ்ந்தே எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. பசங்களாம் பெருசாயிட்டாங்க, இந்த நேரத்துல அவர் வந்து இன்னொரு இன்னொரு பெண்ணோட இதுல இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி காலங்கள் வருது. ஸோ இந்த கன்ஜெக்ஷன் என்ன சார் ஆக்சுவலா? சேம் சிம்பிளான ஒரு விஷயம் வந்து பாத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு கேது சம்பந்தப்படும். 7ஆம் பாவத்தோடையும் சுக்கிரனோடையும் செவ்வாய். பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் எடுத்துக்கணும், ஆணோட ஜாதகத்துல சுக்கிரன் எடுத்துக்கணும். 7ஆம் பாவம் 2 பேத்துக்கும். இதுல கேது சம்பந்தப்படாம டிவோர்ஸ் வராது. எப்படி நான் பங்குச்சந்தைக்கு ராகு சொன்னேன், அதே மாதிரி இதுக்கு வந்து என்னன்னா கேது சம்பந்தப்படாம டிவோர்ஸ் வராது. இந்த காலகட்டத்தில் நடக்கும். கரெக்ட் சார், கரெக்ட். ஏன்னா நீங்க போன 4 வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கும் போது அதிக டிவோர்ஸ் வீடியோ கவுண்டிங் போட்டிருந்தோம். அப்ப எல்லாரும் சொன்ன தசை, நாங்க என்னன்னா தசை பின் பண்ணி போட்டிருந்தோம், ராகுவா குருவான்னு கேட்கும்போது மோஸ்ட்லி வந்து கேது தசை தான் வந்தாங்க. கேது ஏன் என்ன எப்பவுமே திசை தான் வேலை செய்யணும், அது சொல்லியிருக்கிறேன். நீங்க உங்களுக்கு வந்து BMW காரே உங்க வீட்டுல நின்னாலும் கீங்கிறதா திசை, அந்த திசை வந்தாதான் அதை எடுத்து நீங்க ஓட்ட முடியும். இல்லைன்னா அது அப்படியே நிற்கும், அனுபவிக்க முடியாது. அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து என்னன்னா லைஃப்ல வந்து என்னன்னா அந்த பிரேக்கப் ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு நடக்கிறது அந்த கேது திசை வரணும். இல்ல நான் சொன்ன அந்த முன்னாடி நடந்த அந்த திசை இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 திசா புத்தி நடந்து கோச்சாரத்துல 7ஆம் பாவத்துல 2 பேத்துக்கு போகும் பொழுது வீரியத்தன்மையாக அப்ப வந்து தற்காலிகமா பிரிஞ்சு வாழ்வாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கும். கே திசை வந்தோன்னா பிரிஞ்சிடும், அபிஷியலா டிவோர்ஸ். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த 4, 6, 10ல இருந்து திசை நடக்குது. 8 சேர்த்தீங்க, 4, 6, 8, 10. பட் 4, 6, 10க்கு வீரியம் அதிகம். இதுல இருந்து திசை நடக்குது. அப்போ கோச்சாரத்துல 7ஆம் பாவத்துல ராகேது பயிற்சியில கேது வருது, பிரிஞ்சிருவாங்க. பட் அபிஷியலி நாட் டிவோர்ஸ். ஸோ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் டிவோர்ஸ். ஓகேங்களா, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பட் கேது திசை வரும்பொழுது, கேது புத்தி வரும்போது அபிஷியலா டிவோர்ஸ் அப்படின்னு ஆயிடுவாங்க. பட் நான் பிரிஞ்சது வந்து நான் அதுலதான் பாங்க, எக்ஸாக்டா டிவோர்ஸ் வந்து இது நான் 5-7 வருஷம் முன்னாடியே பிரிஞ்சுட்டேங்கப்பாங்க. பட் இப்பதானே கேது திசை வந்திருக்குன்னு ஷாக் ஆகக்கூடாது நம்ம. அப்ப எடுத்து 2 பேத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த திசை பத்தி ஓடிட்டு இருக்கோம். இதெல்லாம் தீவிர ரிசர்ச் இல்லாம இந்த மாதிரியான துல்லியமா நம்ம வந்து கொண்டு வரவே முடியாது. ஒரு எந்த மாதிரி போகுது, எந்த மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க இருக்கட்டும், நம்ம கிளைண்டா இருக்கட்டும், இல்ல டேட்டா பேஸ் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா இவ்வளவு வச்சிருப்பேன். மேரேஜுக்கு தனியா, மெடிக்கலுக்கு தனியா, வாஸ்துக்குலாம் தனியா வந்து பாத்தீங்கன்னா புக்கு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே போய் பாருங்க, தென்மேற்குல பிரச்சனை, வாஸ்து எடுத்துட்டா அப்படியே தென்மேற்கு தென்கிழக்கு பிரச்சனை. தென்கிழக்கு மட்டும் பிரச்சனைனா ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிரும் மனைவிக்கு. தென்மேற்கு சேர்ந்து பிரச்சனைனா அவ்வளவுதான். தென்மேற்கு பிரச்சனைனாலே ஃபர்ஸ்ட் இன்டர்கோர்ஸ், அவங்களோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியத்துல பிரச்சனை வந்துடும். அது மூலியமா அப்படியே ஆகி வெளியில போய் தேவையில்லாத விஷயமாகி ஒரு சுபகோட்களா இருந்தா அப்படியே அபிஷியலா பிரிஞ்சிருவாங்க. இல்லைன்னா இல்லீகல் அஃபேர் வச்சு அது தெரிய வந்து அதனால டிவோர்ஸ் ஆகி போயிடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட என்னென்ன கேட்டகரியில எது நடக்கும். இதுதான் திருமண பொருத்தத்தப்பவே நாங்க சொல்றது, இது வேண்டாம், இது எடுத்துக்குங்க, இது நல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்தா ஆல்ரெடி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சூழல்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு திருமண பொருத்தங்கிறது பெரிய சப்ஜெக்ட். இப்பெல்லாம் அழகா ஒரு 10 நிமிஷம் பொறுத்த இருக்கு, இல்ல பொறுத்த இல்லை, சும்மா அந்த வெப்சைட்லயே வந்துடுது, இது பொறுத்த இருக்கு இல்லை. இது வந்து என்னன்னா காமெடியா போச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம்லாம் இதுக்கெல்லாம் வேல்யூவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். திருமண பொருத்தம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் இப்படி. சூப்பர் சார், சூப்பரா சொல்லிருந்தீங்க. அது அருமையான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. டிவோர்ஸுக்கு ரொம்ப சரியா நிறைய தாய் குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களோட தயவுக்கு தான் நான் கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ அதுல இருக்கிற வழிமுறைன்னு சொன்னீங்க சார். அதே மாதிரி இப்போ நீங்க சமீபமா நிறைய கிளாஸஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார், அந்த கிளாஸஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ கிளாஸஸ் வந்து நம்ம இந்த மாதிரி துல்லியமா எல்லாமே போகணும், என்னை போல் நிறைய பேர் உருவாகணும், கண்டிப்பா நிறைய தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காகவோ இல்லையோ தான் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட வாழ்க்கையில அதுக்கேற்ற மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக ஒரு நல்ல ஜோதிடர்களா இருக்கட்டும், இல்ல வளரக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், ஆல்ரெடி ஜோதிட இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே அடிப்படை ஜோதிடர்கள் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். இப்போ அடிப்படை ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15க்கு மேல ஆன்லைன்ல எடுக்கிறோம். ஸோ அதுல வந்து கலந்துக்கலாம். முன்கூட்டி ஜோதிட நாலேஜ் வேண்டாம், அடிப்படை எனக்கு எதுவுமே தெரியும், எழுத படிக்க தமிழ் தெரியும் அப்படிங்கிறவங்க தாராளமா அந்த அடிப்படை முதல்ல கட்டிக்கிட்டு அப்படியே அட்வான்ஸ் லெவல்ல எல்லாமே போகும். ஓகே, நேர்களை பார்த்துக்குங்க. அதாவது இந்த அடிப்படை ஜோதிடம் வந்து சார் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தானே கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அவங்க கிளாஸஸை. ஸோ இதே மாதிரி இன்னொரு காலையில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனைவி பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.